சினிமாவுக்காக தங்களோட ஒரிஜினல் பேரை மாத்திக்கிட்ட நடிகைகள் பற்றி பார்க்கலாம். ரேவதியோட நிஜ பெயர் ஆஷா கேலுன்னி. இயக்குனர் பாரதி ராஜா தான் இவங்களுக்கு ரேவதின்னு பேர் வச்சாங்க. அலைகள் ஓய்வதில்லை படத்தின் மூலமா அறிமுகமான ராதாவோட நிஜ பெயர் உதய சந்திரிகா. இவங்களுக்கும் பாரதி ராஜா தான் ராதான்னு பேர் வச்சாரு. ராதாவோட அக்காவான அம்பிகாவோட நிஜ பெயர் அம்பிகா தேவி. சினிமாவுக்காக சுருக்கமா அம்பிகான்னு மட்டும் வச்சுக்கிட்டாங்க. குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி டாப் ஹீரோயினா கலக்கின மீனாவோட முழு பெயர் மீனா துரைராஜ். சினிமாவுக்காக சுருக்கமா மீனான்னு வச்சுக்கிட்டாங்க. நம்ம ஆச்சி மனோரமாவோட நிஜ பெயர் கோபி சாந்தா. நாடகத்திலையும் சினிமாவிலையும் ஈஸியா மக்கள் மனசுல பதியணும் அப்படிங்கிறதுக்காக மனோரமான்னு மாத்திக்கிட்டாங்க. ரெஜினா கேசன்ட்ராவோட நிஜ பெயர் ரெஜினா கேசன்ட்ரா தான். அவங்க எந்த மாற்றமும் பண்ணிக்கல. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தின் மூலமா ஹீரோயினா அறிமுகமான ஸ்ரீதிவ்யா தம் பேர்ல எந்த மாற்றமும் பண்ணிக்கல. தெலுங்குல அவங்க குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானதுல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க நிஜ பேரை தான் யூஸ் பண்ணிட்டு வராங்க. லட்சுமி ராய் இவங்களோட பேரை ராய் லட்சுமின்னு மாத்திக்கிட்டாங்க. லட்சுமி ராய் சினிமா ராசிக்காகவும் கொஞ்சம் நார்த் இந்தியன் ஸ்டைல்ல மாசா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பேரை ராய் லட்சுமி அப்படின்னு மாத்திக்கிட்டாங்க. களவாணி படத்தின் மூலமா பிரபலமான நடிகை ஓவியாவோட நிஜ பெயர் ஹெலன் நெல்சன். இயக்குனர் சர்குணம் தான் இவங்களுக்கு ஓவியான்னு பேர் வச்சாரு. 80 மற்றும் 90கள்ல டாப் ஹீரோயினா கலகின நடிகை கௌதமியோட முழு பெயர் கௌதமி தாடிமல்லா. சினிமாவுக்காக சுருக்கமா கௌதமின்னு மட்டும் பயன்படுத்தினாங்க. தொடை அழகி ரம்பாவோட நிஜ பெயர் விஜயலட்சுமி. உள்ளத்தை அளித்தா படத்துக்கு பிறகு இவங்களோட பேரை ரம்பான்னு மாத்திக்கிட்டாங்க. இவங்க பேரை மாத்தினதுக்கு பிறகுதான் இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் அமைஞ்சது. சின்ன கவுண்டர் படத்தின் மூலமா மிகவும் பிரபலமான நடிகை சுகன்யாவோட உண்மையான பெயர் ஆர்த்தி. சினிமா என்ட்ரிக்காக இவங்க பேரை சுகன்யான்னு மாத்திக்கிட்டாங்க.